உங்க மனசுல ஓடுற எண்ணங்களுக்கும் நீங்க வாழ்ற இந்த உலகத்துக்கும் ஒரு ரகசிய கனெக்ஷன் இருக்குன்னு சொன்னா நம்புவீங்களா? கேட்கவே ஆச்சரியமா இருக்குல்ல. வாங்க, அந்த ஆச்சரியமான தொடர்பை பத்தி தான் நாம இப்ப பார்க்க போறோம். சரி, வாங்க நேரா விஷயத்துக்குள்ள போலாம். பல 100 வருஷமா ஆன்மீக குருக்கள் ஒரு முக்கியமான கேள்வியை கேட்டுட்டே இருக்காங்க. அது நம்மளோட அன்றாட வாழ்க்கையோட மையப்புள்ளினே சொல்லலாம். அந்த கேள்வி என்னன்னா, நீங்க உங்க எண்ணங்களா? அந்த கேள்விக்கு பதில் தேடுறதுக்கு முன்னாடி நாம முதல்ல ஒரு விஷயத்த புரிஞ்சுக்கணும். நம்மள பல பேர் நமக்கு தெரியாமலேயே ஒரு சிக்கல்ல மாட்டியிருக்கோம். அது என்னன்னா, நாமளே நமக்காக உருவாக்கிக்கிட்ட ஒரு மனச்சிறை. பிரபல எழுத்தாளர் எக்கார்ட் டோலே என்ன சொல்றாருன்னா, நம்ம மனசுல இடைவிடாம ஓடிட்டே இருக்கிற இந்த எண்ணங்கள் தான் ஒரு போலியான சுயத்தை உருவாக்குதாம். அதுக்கு பேர் தான் ஈகோ. இந்த ஈகோ என்ன பண்ணும்னா, இந்த எண்ணங்கள் தான் நான் அப்படின்னு நம்மள நம்ப வைக்கும். அப்போ இதுல இருந்து எப்படி வெளியே வர்றது? அதுக்கு தான் இந்த மேற்கோள் ஒரு அருமையான வழியை காட்டுது. நீங்க சிந்திப்பவர் அல்ல என்பதை உணர்வதே சுதந்திரத்தின் ஆரம்பம். அதாவது உங்க தலைக்குள்ள கேட்டுட்டே இருக்கிற அந்த குரல் நீங்க இல்லைன்னு நீங்க எப்போ உணர்றீங்களோ அந்த நொடியே நீங்க சுதந்திரத்தை நோக்கி முதல் அடியை எடுத்து வச்சிட்டீங்கன்னு அர்த்தம். நாம இந்த ஈகோவோட வாழ ஆரம்பிக்கும் போது என்ன ஆகும்னா, நம்ம பழைய கஷ்டங்கள், வலிகள் எல்லாத்தையும் சேர்த்து வச்சுக்கிறோம். இதைத்தான் டோலே வலி உடல், அதாவது பெயின் பாடி அப்படின்னு சொல்றாரு. இது ஒரு எனர்ஜி ஃபீல்டு மாதிரி. இது என்ன பண்ணும்னா, நம்மள திரும்ப திரும்ப சோகமான சூழ்நிலைகள்லயே சிக்க வைக்கும். சரி, நம்ம எண்ணங்கள் இல்லைன்னா அப்போ நாம யாரு? இந்த கேள்விதான் நம்மள தீர்வுக்கே கூட்டிட்டு போகுது. அந்த தீர்வு என்ன தெரியுமா? அதுதான் விழிப்புணர்வின் சக்தி. நீங்க தான் அந்த எண்ணங்களை கவனிப்பவர், இல்லனா சாட்சி அப்படின்னு கூட சொல்லலாம். உங்க எண்ணங்கள் வருது போகுது, அதை நீங்க எந்த விதமான ஜட்ஜ்மெண்ட்டும் இல்லாம சும்மா வேடிக்கை பார்க்க ஆரம்பிக்கும்போது உங்க மனசுக்கு அப்பாற்பட்ட ஒரு ஆழமான புத்திசாலித்தனம் வெளிப்பட ஆரம்பிக்கும். இந்த நிலையில ஒரு ஆச்சரியமான விஷயம் என்னன்னா, வாழ்க்கையில ரொம்ப முக்கியமான விஷயங்கள் எல்லாமே யோசிக்கிறதுனால வரதில்லைன்னு புரிய வரும். அதாவது உண்மையான அழகு, நிபந்தனையற்ற அன்பு, ஒரு புதுமையான படைப்பாற்றல், நிலையான சந்தோஷம், மன அமைதி, இது எல்லாமே அந்த சிந்தனைக்கு பின்னாடி இருக்கிற அமைதியிலேருந்து தான் வருது. இதை நீங்க எப்போ வேணாலும் பயிற்சி பண்ணலாம். ரொம்ப சிம்பிள். முதல்ல உங்க மனசுல ஓடுற எண்ணங்களை எந்தவித ஜட்ஜ்மெண்ட்டும் இல்லாம சும்மா கவனிங்க. ரெண்டாவது, திரும்ப திரும்ப வர்ற எண்ணங்களை நோட் பண்ணுங்க. அப்புறம் 2 எண்ணங்களுக்கு நடுவுல ஒரு சின்ன கேப் வரும் பாருங்க, ஒரு அமைதி, அதை கவனிங்க. கடைசியா உங்க கவனத்தை உங்க உடலுக்குள்ள இருக்கிற அந்த உள்ளாற்றல் மேல வைங்க. இதுதான் நிகழ்கணத்தில் வாழ்றதுக்கான வழி. சரி, இதெல்லாம் கேட்கறதுக்கு ஒரு மாதிரி ஆன்மீகம் தத்துவம் மாதிரி இருக்கலாம். ஆனா இங்க தான் ஒரு பெரிய ட்விஸ்ட் இருக்கு. நவீன குவாண்டம் இயற்பியல் கூட கிட்டத்தட்ட இதையே தான் சொல்லுது. வாங்க, அது எப்படி நம்மளோட யதார்த்தத்தோட சயின்ஸ் கனெக்ட் ஆகுதுன்னு பார்க்கலாம். ரொம்ப காலமா கிளாசிக்கல் பிசிக்ஸ் என்ன சொல்லுச்சுன்னா, இந்த பிரபஞ்சம் ஒரு பெரிய மெஷின் மாதிரி எல்லாமே கணிக்கக்கூடியதுன்னு நினைச்சாங்க. ஆனா குவாண்டம் பிசிக்ஸ் வந்த பிறகுதான் அணுக்கள் மட்டத்துல இந்த உலகம் ரொம்பவே விசித்திரமா வித்தியாசமா இயங்குதுன்னு தெரிய வந்துச்சு. அதுல ரொம்பவே தலை சுற்ற வைக்கிற ஒரு கண்டுபிடிப்பு தான் இந்த பார்வையாளர் விளைவு, அதாவது அப்சர்வர் எஃபெக்ட். இது என்ன சொல்லுதுன்னா, அடிஸ்தானமா யதார்த்தம்ங்கிறது வெறும் சாத்தியக்கூறுகளோட ஒரு கடல் மாதிரி. நாம் அதை பார்க்குற அந்த செயல்தான் அந்த சாத்தியக்கூறுகளை ஒரு நிஜமான விஷயமா மாத்துது. இது எப்படி சாத்தியம்னா, சூப்பர் பொசிஷன்ங்கிற ஒரு கொள்கை மூலமா தான். அதாவது ஒரு எலக்ட்ரான் மாதிரி ஒரு சின்ன துகள், அதை யாரும் கவனிக்காத வரை அது ஒரே நேரத்துல எல்லா இடத்துலயும் இருக்கிறதுக்கான சாத்தியத்தோட இருக்கு. ஒரு பார்வையாளர் வந்த உடனே தான் அது ஒரு இடத்துக்கு வருது. சரி, இதெல்லாம் எதுக்கு இப்போ நம்மகிட்ட சொல்றீங்கன்னு நீங்க கேட்கலாம். இதுக்கும் நமக்கும் என்ன சம்பந்தம்? எல்லா சம்பந்தமும் இருக்கு. இங்கதான் பழங்கால ஞானமும் நவீன அறிவியலும் ஒரு சக்தி வாய்ந்த வழியில ஒன்னு சேருது. வாங்க, இது ஒரு சின்ன ஓமையோட புரிஞ்சுக்கலாம். இந்த குவாண்டம் உலகத்துல இருக்கிற எண்ணிலடங்கா சாத்தியக்கூறுகளை ஒரே நேரத்துல ஆயிரக்கணக்கான ஸ்டேஷன்ல பாட்டு போடுற ஒரு பெரிய ரேடியோ மாதிரி கற்பனை பண்ணிக்கோங்க. அப்போ உங்களுக்குள்ள இருக்கிற அந்த கவனிப்பவர், அதாவது உங்க விழிப்புணர்வு, அதுதான் அந்த ரேடியோவோட டியூனர். நீங்க எந்த ஸ்டேஷனை கேட்கணும்னு உங்க கவனத்தை வச்சு நீங்க தான் முடிவு பண்றீங்க. நீங்க எந்த அலைவரிசையை டியூன் பண்றீங்களோ அதுதான் உங்களுக்கான பாட்டா கேட்கும். அதுதான் நீங்க அனுபவிக்கிற யதார்த்தம். அப்போ முக்கியமான விஷயம் என்னன்னா, நீங்க சும்மா ஒரு கேட்பவர் மட்டும் இல்ல, அந்த டியூனரை இயக்குறதே நீங்க தான். அப்ப பாருங்க, எக்கார்ட் டோலே சொன்ன அந்த கவனிப்பவர் தான் குவாண்டம் இயற்பியல் சொல்ற பார்வையாளர். உங்க கவனத்தை நீங்க எங்க வைக்கிறீங்களோ அந்த எண்ணிலடங்கா சாத்தியக்கூறுகள்ல இருந்து ஒன்ன நீங்க தேர்ந்தெடுத்து அதை உங்க யதார்த்தமா மாத்துறீங்க. நீங்க உங்க சூழ்நிலையோட பாதிப்புக்குள்ளான ஆள் கிடையாது, அதை உருவாக்குறதுல நீங்களும் ஒரு பங்குதாரர். நம்ம விழிப்புணர்வுக்கும் யதார்த்தத்துக்கும் உள்ள இந்த ஆழமான தொடர்பை புரிஞ்சுக்கிறது தான் தனிப்பட்ட மாற்றத்துக்கான திறவுகோள்.
சந்தோஷமான விஷயம் என்னன்னா, இன்னைக்கு இந்த அறிவை பயன்படுத்துறதுக்கு நமக்கு புது புது வழிகளும் வந்திருக்கு. இன்னைக்கு புதுமையான சிந்தனையாளர்கள் என்ன பண்றாங்கன்னா, இந்த ஆன்மீக ஞானத்தையும் குவாண்டம் அறிவியலையும் ஒன்னு சேர்த்து அது கூட ஏஐ மாதிரி நவீன டெக்னாலஜியும் இணைச்சு சுய முன்னேற்றத்துக்காக புது புது கருவிகளை உருவாக்குறாங்க. எல்லாரும் சுலபமா பயன்படுத்தக்கூடிய வழிகளை உருவாக்குறாங்க. இப்போ உங்களுக்கு தெரிஞ்சிருச்சு, நீங்க தான் அந்த பார்வையாளர்னு. உங்க கவனத்துல தான் உங்க உலகத்தை வடிவமைக்கிற சக்தியே இருக்கு. அப்போ ஒரு சக்தி வாய்ந்த கேள்வியோட முடிக்கலாம். உங்க யதார்த்தத்தை வடிவமைக்க போறது நீங்க தான். அப்படின்னா எந்த யதார்த்தத்தை நீங்க தேர்ந்தெடுக்க போறீங்க?